பக்கவாதம் பார்த்தீங்கன்னா பரம்பரையாகவும் வருது. அதே மாதிரி வந்து கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிட்டாலும் வருது. சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த பக்கவாதம் வருது. ஹை பிபி ப்ரெஷர்னாலையும் இந்த பக்கவாதம் வருது. பக்கவாதம் வந்தாலே நம்ம வந்து துரிதமாக செயல்படணும். 3 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு நம்ம பக்கவாதத்தை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி பக்கவாதம்னா என்னன்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பக்கவாதம் வந்துட்டா எப்படி செயல்பட்டா நம்ம சரியாக முடியும். ஒரு பேஷண்ட் வந்து சென்னையிலேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. சார் ரொம்ப நன்றி சார், என்ன அப்படின்னா பக்கவாதம் எனக்கு வந்து வந்துருச்சு. நான் உங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்களோ அது மாதிரி செயல்பட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள் வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நாங்கள் கொடுக்குற விழிப்புணர்வு வீடியோ வந்து யாரும் பார்க்கறது கிடையாது. சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம வந்து அதிகமாக செலிப்ரிட்டி இதை தான் அதிகமாக பார்க்குறோம், லைக் பண்ணுறோம். ஆனால் இது மாதிரி மருத்துவ விஷயங்கள் போடுறத வந்து யாரும் அதிகமாக முழுமையாக கேட்கறது கிடையாது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒருத்தர் என்னுடைய வீடியோ போட்டிருப்பேன், பக்கவாதம் உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு போட்டப்போ, பக்கவாதம் உயிருக்கு ஆபத்தானோன்னே அவர் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலான்ட்டு ஆர்வம் பார்த்துருக்காரு. பார்த்தா ஒரு நாள் அவருக்கே அந்த பிரச்சனை வந்தோடனே திரும்பவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து துரிதமாக செயல்பட்டு அந்த பிரச்சனையிலேருந்து அவர் முழுமையாக வெளியில் வந்திருக்கிறாரு. அதற்கு காரணம் உங்கள் வீடியோன்ட்டு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ பக்கவாதம்ன்றதுனால நம்ம உடனே பதட்டப்பட தேவை கிடையாது. உடனே வந்து நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டாவே வந்து இந்த பக்கவாத பிரச்சனையை வந்து முழுமையாக நம்ம சரி பண்ணிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னாலும் இந்த பக்கவாதத்துக்கு வந்து இன்றைக்கி அட்வான்ஸு ட்ரீட்மெண்ட் வந்து வந்துருச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம பக்கவாதம்னா என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அலோபதி மருத்துவர்கிட்ட போவோம், இங்கிலீஷ் மெடிசின் சொல்கிறோம்ல. அப்போ அவங்ககிட்ட போயிட்டு நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு நம்ம அங்கே ஒரு 5 நாளோ 10 நாளோ தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசியோதெரபி பண்ணுவோம். நம்மளுக்கு நட வந்துடும், அதே மாதிரி கை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் ஒரு புதுவித சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரை நீடிலிங்கிற ஒரு தெரபியை வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் இந்த ட்ரை நீடிலிங் பண்ணுறதுக்காக பக்கவாத பேஷண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் ட்ரை நீடிலிங் பண்ணி பார்த்த பேஷண்ட்டு ஒரு 40 நாளோ ஒரு 45 நாளோ கழித்து எனக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, சார் அந்த நீடில் பண்ணிவிட்டு நான் அந்த நீங்கள் சொல்லி கொடுத்த பயிற்சியை வந்து முறையாக செஞ்சேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. லேட்டான பேஷண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சி அவங்களாம் செய்கிறாங்க. தானாக செய்யக்கூடிய தெம்பை வந்து தான் நம்ம உருவாக்குறோம் பக்கவாத பேஷண்ட்டுக்கு. அப்போது நம்ம தானாக பயிற்சி செய்யும்போது அது பிரெயினுக்கு அதிகமான வந்து சர்க்குலேட் ஆகிட்டு அதே மாதிரி நியூரான்ஸ் அவங்களுக்கு அதிகமாகுது, அவங்களுக்கு ஸ்பீடு அதிகமாகுது. ஒரு செயலை நினச்சோன்னே மோட்டார் ஃபங்க்ஷன் வந்து அதிகமாகிடுது, ஸ்பாஸ்டிசிட்டி வந்து குறையுது. அப்போ பக்கவாதம் வந்து ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து சரியாயிருது. அதை தான் வந்து எங்களுக்கு வந்து அவங்க ஃபீட்பேக்காக கொடுக்குறாங்க. அப்போ பக்கவாதம் வந்துட்டால் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒன்று ஃப்ளாசிடாக இருக்கும், மசில் வீக்காக இருக்கும், இல்லைன்னா ஸ்பாஸ்டிக்கு, அதாவது வந்து ஓவர் ஆக்ட் ஆகும் மசில். அப்போ என்ன ஆகுன்னா, நம்ம லேசாக தட்டினா கூட சடக்குன்னு வந்து கை மூமெண்ட் ஜெர்க் ஆகும். அப்போ இது மாதிரி பிரச்சனையை வந்து நம்ம ட்ரை நீடிலிங் பண்ணும்போது ஈஸியாக குறைச்சி அவங்கள வந்து நார்மலைஸ் பண்ண முடியுது. இந்த ட்ரை நீடிலிங்கிற வந்து சிகிச்சை முறையை பக்கவாத பேஷண்ட்டுக்கு போஸ்ட் ஸ்ட்ரோக்குக்கு பண்ணும்போது நான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜ்லாம் வந்து பக்கத்தில் இருந்து வர்றவங்க உடனே ட்ரை நீடிலிங் பண்ணி ஃபிசியோதெரபி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அருமையான ரிசல்ட் வருது. நிறைய பேர் சார் நான் டிராக்டர் ஓட்டுறேன், நான் 2 வீலர் ஓட்டுறேன், நான் வேலைக்கு போகிறேன் சார், அது மாதிரி நல்லா ரெடி ஆகிடுறாங்க. ரொம்ப வயசானவங்களுக்கு தான் அவங்களுக்கு சாப்பிட்டுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு ஓரளவுக்கு வீட்டில் இருந்தால் போதும். அது மாதிரி அந்த நிலையே நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் ஈஸியாக. இப்போ வயசு கம்மியானவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிகிச்சை முறையாக இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சை முறை விளங்குது. அதனால நீங்கள் வந்து பக்கவாதம் எனக்கு வந்துருச்சுன்னு பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்து இது மாதிரி வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு இந்த ட்ரை நீடிலிங் பண்ணிவிட்டு ஆரம்ப ஸ்டேஜ்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோதெரபி மருத்துவரை வைத்து பயிற்சி கொடுக்கும்போது அதே மாதிரி வந்து ஸ்டிமுலேஷன் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலே கிடைச்சிரும். நீங்கள் இப்போ வந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இல்லை 6 மாதம் 10 13 வருஷம் கழிச்செல்லாம் வந்து
சார் எனக்கு கை சரியாயிடுச்சு, கால் சரியாயிடுச்சுன்னு என்கிட்ட சொல்கிறாங்க. சில பேர் காலை மடக்க முடியலை, நான் உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு இப்போ என்னால் காலை மடக்க முடியுதுன்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2-3 வருஷமாக இந்த சிகிச்சை முறையை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி நான் இந்த மருத்துவத்துறையில் வந்து ஒரு 17 ஆண்டு அனுபவம் உள்ள ஒரு மருத்துவராக நான் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறேன். அதனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வேறு பிரச்சனைகளையும் ஈஸியாக அசஸ் பண்ணி அதையும் சரி பண்ணும்போது, அந்த பக்கவாத பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா முழங்கால் வலி இருக்கும், இடுப்பு வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும். இந்த அதே மாதிரி பாடி வெயிட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னால் இறுக்கமாக இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக மொபிலைஸ் பண்ண முடியல சார், நடக்கிறேன் ஆனால் ஸ்டிக் வச்சு தான் நடக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ண முடியும் இந்த ட்ரை நீடிலிங் சிகிச்சை பண்ணுறது மூலமாக. நாளுக்கு நாள் என்கிட்ட வர்ற பேஷண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி வர்றவங்க இப்போ ஃபீட்பேக்கும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ண நல்லா இருக்கு அப்படின்னு. அது மாதிரி நமக்கு அதை கேட்கும்போதே நமக்கு சந்தோஷமாகவும் இருக்குது. அப்போ இந்த பக்கவாதம் குறித்து நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு இருந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா வாங்க, என்னால் முடிஞ்ச வரையும் உங்களுக்கு என்ன என்னால் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரிலீவ் பண்ணி தர்றேன். உங்களுக்காக பிசியோதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.